Hi friends, Anbin Ulagam, Anbin நெஞ்சங்களுக்காக நான் உங்கள் அஞ்சலி ராம். இன்னைக்கு நாம சேனல்ல ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னடா பார்க்க பொட்டேட்டோ மாதிரி இருக்கா? ஸோ இது பொட்டேட்டோலாம் இல்லைங்க, ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான காய் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி காய் தெரியும் உங்களுக்கு. பப்பாளி பழம்லாம் வந்து இப்போ நம்ம நிறையவே எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த பப்பாளி காய் பொரியல் பண்ணி சாப்பிட்டீங்க, இல்லை பப்பாளி காயை வந்து சாம்பார் பண்ணலாம், கூட்டு வைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ குட்டீஸ்க்கு அப்படின்னா நீங்கள் அதில் கொடுக்கறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். பட் இந்த மாதிரி பொரியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க. பார்க்கவும் வந்து உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கா. ஸோ நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் கூட கொடுத்துடலாம். அதே சமயத்தில் இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக கூட இருக்கும். ஏன்னா நான் இன்னைக்கு பண்ணியிருக்கிறது வந்து செங்காயான ஒரு காய் வச்சு தான் பண்ணியிருக்கேன், பப்பாளி காய் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செங்காயில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கான பொரியல் தான் நான் சொல்லுவேன். இதை வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல எஃபெக்ட் தெரியும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாம், அதுவும் ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த ஹெல்த்தியான பொரியல் செய்கிறதுக்கு, அதுவும் வந்து ஒரு வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா இந்த பொரியல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னேன்னா ஆல்ரெடி. ஸோ அது மாதிரி இந்த பப்பாளி காயை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக மெலிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து செங்காயாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்வீட்டாக இருந்தால் பொரியல் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க செங்காய் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ வந்து இதை நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வேக வைக்க போகிறேன். வேக வைக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி தண்ணி வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. இதில் வந்து கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு போட்டோம் அப்படின்னா இந்த பப்பாளிக்காய் வேகும் போதே கடலப்பருப்பு நமக்கு வெந்து வந்துடும். ஸோ நம்ம வந்து திரும்ப ஃப்ரை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, குட்டி சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் கடலப்பருப்பு போட்டிருக்கேன். ஸோ அது வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த பப்பாளிக்காயும் இதில் ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த அளவுக்கு இருந்தால் போதும், அது முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம இந்த எல்லோ பம்கின்லாம் வேக வைப்போம் தெரியுமா, அந்த மாதிரி தான். ஸோ இதுவுமே ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து வெந்துடும், உங்களுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான் வெந்துடும். இது கூடவே நீங்கள் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து உப்பும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ உப்பு ஆட் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சப்போஸ் பிகினராக இருக்கீங்க, எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது வந்து நம்ம வேணுங்கிற அளவு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து வேகட்டும். கரெக்டாக வந்து எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வெந்துருச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற டிஃப்ரென்ஸு. இப்படி நம்ம கட் பண்ணோன்னா கட் ஆகிடும். ஸோ தெரியுதா? இப்போ நம்ம வந்து இதை வந்து ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி இல்லாமல். இப்போ நான் வந்து அந்த பப்பாளி காயை எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் செய்ய போகிறேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஸோ ஸ்கின் எல்லாம் நல்லா க்ளோ பண்ணும். ஸோ தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறது நல்லது தான். ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நம்ம தாளிக்கிறதெல்லாம் தாளிச்சுக்கலாம். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அந்த கடுகு வந்து பொரியட்டும். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம கடலப்பருப்பு போட்டிருக்கோம். ஸோ உளுத்தம்பருப்பு வந்து கம்மியாக ஆட் பண்ணால் போதும், ஆனால் வந்து நல்லாயிருக்கும், குட்டி சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஸோ இதுவுமே கொஞ்சம் செவரட்டும். இப்போ நம்ம வந்து இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே நான் சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கக்கூடிய அளவு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு பப்பாளிக்காய் எடுத்துருக்கேன், அது பெருசு. ஸோ இது வந்து ஒரு 6லேருந்து 7 பேர் வரைக்குமே சாப்பிட்லாம். ஸோ அந்த அளவுக்கு தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் நிறையா இருந்தாலும் இந்த பொரியல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறதுமே ரொம்ப ஈஸி. நான் முன்னாடி வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வெங்காயம் நம்ம ஆட் பண்ண போகிற ஸ்பைஸ் பவுடருக்கான உப்பு வந்து நான் இப்போயே சேர்த்துட்டேன். ஸோ நீங்கள் இதை வந்து கடைசியாக கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வந்து கிறிஸ்பி ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, லைட்டாக அது கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம இப்போ பப்பாளிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து இந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பப்பாளிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்சுருக்கதை. இப்போ நான் வந்து பப்பாளிக்காயும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம்.
காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட வந்து மல்லித்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாம்பார் பொடி இருக்கும்ல, நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூளை வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து தனித்தனியாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. அப்படி இல்லைனா நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் குட்டீஸ்கிட்ட உருளைக்கிழங்கு ஃப்ரைன்னு கூட சொல்லி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதை வந்து குட்டீஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் கொஞ்சம் ரைஸ் மிக்ஸ் பண்ணி நெய் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், சாப்பிட்ருவாங்க பசங்க. அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுனாலவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செங்காயான பப்பாளி காயில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ நம்ம மிளகாத்தூள்லாம் இப்படி வந்து கோட்டை வச்சு பாருங்கள். அவ்வளோதான். இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம போட்ட ஸ்பைசஸோட ரா ஸ்மெல் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பப்பாளிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டேஸ்டியான பப்பாளிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த பொரியல் மட்டும் செஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்ம மதியத்துக்கும் வச்சுக்கலாம். காலையில் பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்லேயும் இது கூட சாதத்தை மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கனாலே போதும். கூட வந்து வடகம் வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க. அவ்வளோ டேஸ்டியான ஒரு ரெசிபி, அதே சமயத்தில் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பப்பாளிக்காயோட நட்பலன்கள்லாம் என்ன அப்படின்ட்டு. ஸோ அது சாப்பிட்றதோட அதனால் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் கமெண்ட் எங்கள் கூட ஷேர் பண்ணி எப்போதுமே எங்கள் கூட கனெக்டில் இருங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப 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 பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதோட டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள்.